வணக்கம். இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் 1 ஹவருக்கு வந்து எந்த விதமான ட்ரேடும் எடுக்காது. 1 ஹவருக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் 1 ஹவருடைய ஹை அண்ட் லோ எடுத்து ஹையை எந்த கேண்டில் வந்து ஹையை கட் ஆகுதோ அதாவது ஃபர்ஸ்ட் 1 ஹவர் ஹையை கட் ஆகக்கூடிய 5 மினிட்ஸ் கேண்டில், அதாவது 1 மினிட் கேண்டிலுடைய ஹை அண்ட் லோ மார்க் பண்ணோம். அதே போல் ஃபர்ஸ்ட் 1 ஹவருடைய லோவை எந்த கேண்டில் வந்து கட் ஆகுதோ அந்த கட் ஆகக்கூடிய ப்ரைஸில் இருக்கக்கூடிய 1 மினிட் கேண்டிலுடைய ஹை அண்ட் லோவை மார்க் பண்ணோம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு தெளிவாக தெரியுது. மார்க்கெட் இன்னைக்கு காத்தால பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 1 ஹவர், அதாவது மார்க்கெட் மேலே போன உடனே ஃபஸ்ட்டு 1 ஹவருடைய ஹை அண்ட் லோ, அதாவது ஃபஸ்ட்டு 1 ஹவர் கேண்டில் இந்த இடத்துல உடைக்குதுன்னா அந்த உடைச்ச கேண்டிலுடைய 1 மினிட் கேண்டிலுடைய ஹை அண்ட் லோ மார்க் பண்ணியிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஹை பை வந்திருக்கு, பை வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு ரெண்டாவது மேலே போய் டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. அதே போல் புட் ஆப்ஷன் எடுத்திருக்கு, புட் ஆப்ஷன் எடுத்து அதுவும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு திரும்ப கால் ஆப்ஷன் எடுத்து கால் ஆப்ஷனில் நமக்கு டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. அதாவது கால் ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு டார்கெட் ஹிட்டு, புட் ஆப்ஷனில் 2 ஸ்டாப் லாஸ், திரும்ப கால் ஆப்ஷனில் டார்கெட் ஹிட்டு. இப்போ இந்த ஆர்டர் புக்கை காட்டுறேன், ஈஸியாக புரியும். கால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட்டு, ரெண்டாவது தடவை பை 2 லாட் எடுத்திருக்கு ஹைபிரிட்ல டார்கெட் ஹிட்டு, மூணாவது தடவை ஷார்ட் வந்திருக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட்டு, திரும்ப 2 லாட் ஷார்ட் வந்திருக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட்டு, மூணாவது முறை திரும்ப 2 லாட் வந்து பை வந்து அது பார்த்தீங்கன்னா டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. திரும்ப அடுத்தது அகைன் ஆக்சுவலி ஏன்னா பைலையும் வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு நம்ம பார்க்குறோம். பையில் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு அடுத்து 4வது முறை பார்த்தீங்கன்னா 3 லாட் வந்திருக்கு, 3 லாட் வந்து பை என்ட்ரி கொடுத்து அது பார்த்தீங்கன்னா டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. அதாவது செல்லில் பார்த்தீங்கன்னா 2 தடவை செல்லு, ஒரு தடவை ஷார்ட் அடிச்சிருக்கு 2 லாட்டு, அது ஃபஸ்ட்டு ஷெல் அடிச்சிருக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட்டு, ரெண்டாவது 2 லாட் செல் அடிச்சிருக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட்டு, மூணாவது 3 லாட் செல் அடிச்சிருக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட்டு, 4வது பார்த்தீங்கன்னா திரும்ப 3 லாட் பை ஆகிட்டு டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கு. இதுதான் ஆக்சுவலாக இன்னைக்கு நடந்திருக்கு. நாளையிலேருந்து இன்னும் இன்டெப்த்தாக வந்து நான் வீடியோ போட பார்க்குறேன். வணக்கம். இன்றைய தினம் 9 செப்டம்பர் 2024. எனக்கு கொஞ்சம் தவிர்க்க முடியாத ஒரு பர்சனல் எமர்ஜென்சி ஒர்க் இருந்தது, மெடிக்கல் ஒர்க்னால என்னால் வந்து தொடர்ந்து வீடியோ போட முடியல. கடந்த ஒரு 10 நாட்களாக இன்னிலேருந்து தொடர்ந்து வரும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு, ரெண்டாவது வந்து பை போயிட்டு நமக்கு டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1 ஹவரில் வந்து மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு ரேஞ்ச் எடுக்கும், ரேஞ்ச் எடுத்ததுக்கப்புறம் நமக்கு பை ஆகும். ஃபர்ஸ்ட்டு பார்க்குறோம் கால் பை ஆயிருக்கு 305க்கு 259 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. ரெண்டாவது தடவை 2 லாட் பை ஆகிட்டு நமக்கு வந்து ப்ராஃபிட் புக் ஆயிருக்கு 2160 ரூபா கிட்ட. நம்ம ஆல்கோவை பார்க்குறோம். அதுக்கப்புறமா நமக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 3587 ரூபா கிட்ட வந்திருக்கு. ரெண்டாவது தடவை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு நம்ம பார்க்குறோம். மூணாவது தடவை திரும்ப வந்து பை ஆயிருக்கு. 4வது தடவை பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து புட்டு பை ஆயிருக்கு. கடைசியாக பார்த்தீங்கன்னா நமக்கு டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கு. முதல்ல காலு, ரெண்டாவது புட்டு, மூணாவது பை ஆகி டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கு. இது 1 ஹவர் ரேஞ்சில் ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 3587 ரூபா கிட்ட வந்திருக்கு. இன்னையிலேருந்து தொடர்ந்து வந்து வீடியோ வர ஆரம்பிக்கும். கடந்த ஒரு 10-15 நாள் ஆச்சு, சில தவிர்க்க முடியாத மெடிக்கல் எமர்ஜென்சினால நான் போக வேண்டியது இருந்தது. ஸோ அதனால் ரெகுலராக என்னால் போட முடியல. வரக்கூடிய காலத்தில் இது நான் டெய்லி போடுறதுக்கு கண்டிப்பாக பார்க்குறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ட்ரேட் முடிஞ்சிருக்கு. நம்ம அலைஸ் ப்ளூ ஆர்டர் புக் பார்க்குறோம். 3587 ரூபா கிட்ட ப்ராஃபிட் வந்திருக்கு. நாளை வந்து ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.